இருக்கு இதுல ஆன்லைன்ல. இப்ப ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி ரெக்கார்டிங் சரி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலா இத காட்டிக்கிட்டு இருக்கேன் நான். என்னுடைய நான் புரியுது கிரிட் ஃபிஷ் போட்டு வச்சத கிரிட் காட்டியிருக்கேன். சரியா? இது நான் மெஷர்லாம் பண்ணி போடல. அப்ராக்ஸிமேட்டா சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். அப்ப வந்து என்ன செய்யறோம்னா, இப்படி வந்து ஒரு சென்டர்ல வந்து ஒரு கோடு ஒண்ணு போட்டுறோம். சரியா? இப்ப கையில ஃப்ரீ ஹேண்ட் போடுறது கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமா இருந்துச்சுன்னா, இப்ப என்ன இதோட விட்த் எவ்வளவு நமக்கு வந்து 11 and 3/4 இருக்கு. 12ன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். அப்படின்னா இப்ப அந்த சைடுல கொஞ்சம் இந்த சைடுல கொஞ்சம் விட்டுட்டு இப்படி 6ன்றது இது அப்படின்னு மார்க் பண்ணோம்னா அப்ராக்சிமேட் தான். ஒரு கோடு போட்டுறோம். இதான் வந்து மெயினா வந்து நமக்கு வந்து போடக்கூடிய கோடு. அதே மாதிரி இங்க வந்து எவ்வளவு வருது? ஒரு 16 வருது. அப்ப 8ன்றத வச்சுக்கிட்டோம்னா ஆக்சுவலா இந்த சைடுல கொஞ்சம் குறைச்சலா இருக்கிற மாதிரி இருக்கு. இருக்கட்டும், அது பாட்டுக்கு இருக்கட்டும். இப்ப வந்து நமக்கு ஒரு 85-90% அக்யூரசி வந்துச்சுன்னா போதும். சரியா? சரி, நான் இத வந்து என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா, அந்த பக்கம் இந்த பக்கம் கோடு போட்டிருக்கேன். சரியா? இப்ப அது இருக்கட்டும். இப்ப என்னன்னா முதல்ல வந்து ஒரு பிளஸ் நடுவுல ஒரு பிளஸ் போட்டுறோம். அப்ப சென்டர் பாயிண்ட் நமக்கு கிடைச்சது. இப்ப டயகனலுக்கு இந்த சைடுல ஒரு டயகனல் கோடு, இந்த சைடுல ஒரு டயகனல் கோடு போட்டுறோம். இது நான் எப்படி ஹெல்ப் பண்ண போறதுன்றத அப்ப நான் சொல்றேன். மேல வந்து குவார்டரா பிரிச்சிடறோம், கீழே குவார்டரா பிரிச்சிடறோம். சரியா? இப்ப கீழே குவார்டரா பிரிச்சுட்டா மேல குவார்டரா பிரிச்சிட்டோம்னா கிட்டத்தட்ட ஃபேஸ் வந்து இந்த ட்ரையாங்கிளுக்குள்ள மூக்கு, ஒரு கண்ணு, அந்த காது வந்துருது. அப்ப இதுவும் கட் ஆகிற இடத்துல இந்த லைனும் இந்த லைனும் இந்த லைனும் கட் ஆகிற இடத்துல இருந்து ஒரு வெர்டிகல் போட்டோம்னா அங்க இருந்து ஒரு ஹரிசாண்டல் போட்டோம்னா இப்ப இந்த லைன் இப்படியே போகுது. ஹரிசாண்டல் போட்டு இவ்வளவு தூரத்துக்கு கொண்டாண்டோம்னா இப்ப மேல ஒரு கோடு போட்டோம்னா ஃபேஸ் இதுக்குள்ள உட்காந்துருதா? அதுக்கு மேல ஒரு ட்ரையாங்கிள் வந்து இப்படியே ட்ரையாங்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள் அப்படியே போய்கிட்டே இருப்போன்ற. சரியா? இப்ப நான் வந்து என்ன செய்ய போறேன், என்ன இதை க்ளோஸ் பண்ணிருப்பேன், ஷேரிங்கை க்ளோஸ் பண்ணிட்டு இதை டைல பின் பண்ணிடுறேன். டைல பின் பண்ணாலும் இதுல வந்து நீங்க